ஆன்லைன்ல ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும்போதோ இல்ல வரி தாக்கல் செய்யும்போது டிஜிட்டல் கையொப்பம்னு ஒரு வார்த்தைய கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புற உங்க கையெழுத்தும் டிஜிட்டல் கையெழுத்தும் ஒண்ணுதானே நினைக்கிறீங்களா? இந்த சின்ன குழப்பம் உங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலை கூட கொண்டு வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் பத்தி நாம இப்போ தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க கையெழுத்த ஒரு போட்டோ எடுத்து இல்லனா ஸ்கேன் பண்ணி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல ஒட்டிட்டா அது கோர்ட்ல செல்லுபடி ஆகுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க பிசினஸ் சட்டப்படி எவ்ளோ பாதுகாப்பா இருக்குங்கிறத முடிவு பண்ணும். இந்த 5 படிகள்ல நம்ம சும்மா கையெழுத்தோட வகைகளை மட்டும் பார்க்க போறதில்ல. இந்தியால இருக்கிற சட்டங்கள் உங்க பிசினஸை எப்படி பாதிக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி உங்களை எப்படி பாதுகாக்குது, அப்புறம் உங்க அன்றாட வேலையில இதை எப்படி லாபகரமா பயன்படுத்தலாம்னு ரொம்ப விரிவாவே பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா எலக்ட்ரானிக் கையெழுத்தும் ஒண்ணு கிடையாது. ஒரு சாதாரண இமெயில்ல போடுற கையெழுத்துக்கும் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் கையெழுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பூட்டில்லாத கதவுக்கும் ஒரு பேங்க் லாக்கருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி. அவ்ளோ பெரிய வித்தியாசம். இங்க பாருங்க, இந்த ஸ்லைட்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. வலது பக்கம் இருக்கிறது வெறும் ஒரு டிஜிட்டல் காப்பி. யாரு வேணாலும் அதை காப்பி பண்ணி எங்க வேணாலும் ஒரு போலி டாக்குமெண்ட்ல ஒட்டலாம். ஆனா இடது பக்கம் இருக்கிறது ஒரு டிஜிட்டல் கைரேகை மாதிரி. அது ரொம்ப தனித்துவமா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், முக்கியமா சட்டப்படி உங்களை கட்டுப்படுத்தும். எலக்ட்ரானிக் கையொப்பம் அல்லது சைன்னு சொன்னா அது ஒரு பெரிய வகை. இது வாகனம்னு சொல்ற மாதிரி. வாகனம்னா அதுல சைக்கிள், கார், பஸ்ன்னு நிறைய இருக்கு இல்லையா? அதே மாதிரி சைன்குள்ளேயும் நிறைய வகைகள் இருக்கு. ஆனா டிஜிட்டல் கையொப்பம்ங்கிறது அந்த வாகன வகையில வர்ற ஒரு கவச வாகனம் மாதிரி. ரொம்ப பாதுகாப்பானது. குறிப்பா சட்ட ரீதியான நோக்கங்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. ஓகே, இப்போ டெக்னாலஜில இருந்து கொஞ்சம் சட்ட விஷயத்துக்கு வருவோம். இந்தியால டிஜிட்டல் கையொப்பம்ங்கிறது நம்மளோட வசதிக்கான ஒரு சாய்ஸ் மட்டும் இல்ல. பல இடங்கள்ல அது ஒரு சட்ட ரீதியான கட்டாயம். சட்டமே அதை செய்ய சொல்லுது. இதை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா உங்க பிசினஸ் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். சோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த தகவல் தொழில்நுட்பச் சட்டம், இந்திய சாட்சியச் சட்டம், இந்த மாதிரி சட்டங்கள் தான் டிஜிட்டல் கையொப்பத்துக்கு அதோட உண்மையான சக்தியை கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சட்டங்கள் படி நீங்க டிஜிட்டலா கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் கையால கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் கோர்ட்ல ஒண்ணுதான், சமமான மதிப்பு. சிசிஏ மாதிரி அமைப்புகள் தான் இந்த முழு ப்ராசஸும் பாதுகாப்பா நம்பகத்தன்மையா இருக்குதான்னு பாத்துக்கறாங்க. நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா இந்த ஸ்லைடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமான வரி தாக்கல்ல இருந்து ஜிஎஸ்டி, பிஎஃப் வரைக்கும் இந்த மாதிரி அரசாங்க தாக்கல்களுக்கு எல்லாம் டிஜிட்டல் கையொப்பங்கள் கட்டாயம். ஏன் இப்படி கட்டாயமாக்கியிருக்காங்க? சிம்பிள், மோசடியை தடுக்க, எல்லாத்தையும் வெளிப்படையாக்க, அப்புறம் அரசாங்க வேலைகளை வேகப்படுத்தத்தான். சரி, இப்ப கொஞ்சம் டெக்னாலஜிக்குள்ள போவோம். ஐயோ, டெக்னாலஜியான்னு பயந்துராதீங்க. கிரிப்டோகிராஃபி, பிகேஐன்னு பெரிய பெரிய வார்த்தைகளை பார்த்து குழம்ப வேண்டாம். உங்களுக்கு ஒரு பூட்டும் சாவியும் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா போதும். டிஜிட்டல் கையொப்பத்தோட பாதுகாப்பு ரகசியத்தை நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நீங்க உங்க டிஎஸ்சி, அதாவது டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ டாக்குமெண்ட் கூட இணைக்கிறீங்க. அப்போ ஒரு அல்காரிதம் உங்க பிரைவேட் கீயை பயன்படுத்தி அதை என்கிரிப்ட் பண்ணிடும். இப்போ அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட அந்த கையெழுத்து செல்லாததாகிடும். யார் வேணாலும் உங்க பப்ளிக் கீல வச்சு அது உண்மையானதுதானான்னு சரிபார்க்கலாம். இதை எப்படி கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு கடிதத்தை ஒரு பெட்டியில வச்சு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு தனித்துவமான சாவியால பிரைவேட் கீ பூட்டுறீங்க. அந்த பெட்டியை வாங்குறவர் எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மாஸ்டர் சாவிய பப்ளிக் கீய வச்சு, ஆஹா, இது உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு, வழியில யாரும் திறக்கலன்னு உறுதிப்படுத்திக்கலாம். நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு, மறுக்க முடியாத தன்மை, இந்த 3 வார்த்தைகள் தான் டிஜிட்டல் கையொப்பத்தோட இதயமே. நம்பகத்தன்மைனா கையெழுத்து போட்டது நீங்க தானே நிரூபிக்கும். ஒருமைப்பாடனா நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ல யாரு ஒரு புள்ளி கூட மாத்தலன்னு உத்தரவாதம் கொடுக்கும். மறுக்க முடியாத தன்மைனா ஒரு தடவை கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா அப்புறம் நான் கையெழுத்து போடலன்னு சொல்லி சமாளிக்கவே முடியாது. இந்த 3 தான் உங்க பிசினஸ்க்கு தேவையான முழுமையான பாதுகாப்பு. சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னோட அன்றாட பிசினஸ்ல இது எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கேட்கலாம். உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபைனான்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு துறையிலயும் டிஜிட்டல் கையொப்பங்கள் எப்படி உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த போகுதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்.
உதாரணத்துக்கு HRஐ எடுத்துக்குவோம். புதுசா ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கறீங்க. நியமன கடிதத்தை பிரிண்ட் எடுத்து கொரியர் பண்ணி அவர் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா டிஜிட்டல் கையொப்பம் இருந்தா சில நிமிஷங்கள்ல ஆன்லைன்லயே பாதுகாப்பா கையெழுத்து போட்டு உடனடியா வேலைய ஆரம்பிச்சிடலாம். எவ்ளோ நேரம் மிச்சமாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரிதான் நிதி, சட்டம், கொள்முதல் எல்லா துறையிலயும் பயன்படும். இந்த வரைபடம் இதோட நன்மைகளை தெளிவா காட்டுது. வேகமான செயல்பாடு அப்படின்னா வேலையெல்லாம் வேகமா முடியும். வாடிக்கையாளர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. குறைந்த செலவுகள், பேப்பர், பிரிண்ட், குரியர்னு நிறைய செலவு மிச்சம். லாபம் அதிகமாகும். மேம்பட்ட பாதுகாப்பு, மோசடிக்கு வாய்ப்பே இல்ல. சோ நீங்க நிம்மதியா இருக்கலாம். இது ஒரு சரியான வெற்றி 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 நிலை இல்லையா? சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டிஜிட்டல் கையொப்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருந்தாலும் அது எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ நீங்க என்ன செய்யணும், முக்கியமா என்ன செய்யவே கூடாதுங்கிறத பத்தி ஒரு சின்ன சரிபார்ப்பு பட்டியல பாத்துடலாம். முதல்ல செய்ய வேண்டியவை என்னெல்லாம் செய்யணும்னு பாப்போம். அரசாங்க தாக்கல்களுக்கு எப்போதுமே கிளாஸ் 3 DSC மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுதான் மிக உயர்ந்த பாதுகாப்பு. அப்புறம் முத்ரா, NSDL மாதிரி அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட தளங்களை மட்டும் பயன்படுத்துங்க. வேற எதையும் நம்பாதீங்க. ஒவ்வொரு கையொப்பத்துக்கும் ஒரு தணிக்கை பதிவு, அதாவது யாரு எப்போ எங்கேருந்து கையெழுத்து போட்டாங்கங்கிற ரெக்கார்ட் கண்டிப்பா பராமரிக்கணும். இது எதிர்காலத்துல உங்களை சட்ட சிக்கல்கள்ல இருந்து காப்பாத்தும். கடைசியா உங்க ஊழியர்களுக்கு இத பத்தின பயிற்சி கொடுங்க. பாதுகாப்பு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், செய்யக்கூடாதவை. சட்ட ஆவணங்கள்ல ஸ்கேன் பண்ண கையெழுத்தை பயன்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு எந்த சட்ட மதிப்பும் கிடையாது. உங்க DSC டோக்கனை யார் கூடயும் பகிராதீங்க. அது உங்க ATM கார்டையும் பின் நம்பரையும் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கற மாதிரி. ரொம்ப ஆபத்தானது. உங்க DSCயோட காலாவதி தேதியை அப்பப்போ சரி பார்த்துக்கோங்க. அது காலாவதி ஆங்க விடாதீங்க. அரசாங்க படிவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாத கருவிகளை பயன்படுத்தி கையெழுத்து போட நினைக்காதீங்க. டிஜிட்டல் கையொப்பங்கள் இனி ஒரு விருப்பத் தேர்வு அல்ல. அவை நவீன வணிகங்களுக்கு ஒரு சட்டரீதியான அவசியம் மற்றும் செயல்பாட்டு நன்மை. இப்போ புரியுதா? இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் கையொப்பம்ங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல. அது உங்க பிசினஸோட அத்தியாவசிய தேவை, ஒரு சட்டரீதியான அவசியம். இது உங்களை பாதுகாக்கும், உங்க வேலையை சுலபமாக்கும், உங்க பிசினஸ வளர வைக்கும். சரி, உங்க கையொப்பங்கள் இப்போ டிஜிட்டலா ஆயிடுச்சு, அடுத்த தலைமுறைக்கு வந்துடுச்சு. ஆனா உங்க பிசினஸோட மத்த பகுதிகள், அது இன்னும் காகித உலகத்திலேயே ஓடிட்டு இருக்கா? இது உங்க பிசினஸோட முழுமையான டிஜிட்டல் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கலாம் இல்லையா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. பார்த்ததற்கு நன்றி.